ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மசிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு ஃபார்மசிஸ்ட்டு. நிறைய பேர் ஃபார்மசிஸ்ட் முடிச்சுட்டு இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம அப்ராடு போகிறதுக்காக ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி அப்ராடு போகிறதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. நம்ம எக்ஸாம் ட்ரை பண்ணுவோம். எக்ஸாம் ட்ரை பண்ணிவிட்டு லைசன்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த டேட்டா ஃப்ளோ வாங்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. டிரான்ஸ்கிரிப்ட்னா அப்படின்னா என்னன்னா, நம்மளோட மார்க் ஷீட்லாம் நம்மளோட யூனிவர்சிட்டி எதுன்னு கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு டிரான்ஸ்கிரிப்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து நம்மளோட செமஸ்டர் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் செமஸ்டர் எல்லாத்தையும் ஒன்றா லிங்க் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து நம்மளோட டேட்டா ஃப்ளோக்காக யூஸ் ஆகும். அது எப்படி வாங்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு இதுலேயே எப்படி வாங்குறதுன்னு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. தமிழ்நாட்டில் மருந்தகச் சான்றிதழ்களைப் பெற பொதுவாக மதிப்பீடு மற்றும் உரிமம் பெறுவதற்காக டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவப் பல்கலைக்கழகத்திடமிருந்து நீங்கள் நேரடியாக பதிவாளர் அலுவலகத்துக்கு நேரில் சென்று இல்லைன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். உங்கள் பட்டம், மதிப்பெண் பட்டியல்கள், அடையாளச் சான்று மற்றும் கோரிக்கை படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். கட்டணங்களை செலுத்த வேண்டும். மேலும் WEC, PEBC போன்ற அமைப்புகளுக்கு சீல் வைக்க வேண்டுமா என்பதை குறிப்பிட வேண்டும். அல்லது எளிதாக கையாள, குறிப்பாக வெளிநாட்டு நற்சான்றிதழ் மதிப்பீடு அங்கீகாரம் பெற்ற மூன்றாம் தரப்பு சேவைகளை நாட வேண்டியிருக்கும். டிரான்ஸ்கிரிப்ட்களை பெறுவதற்கான படிகள்: உங்கள் பல்கலைக்கழகத்தை அடையாளம் காணவும். உங்கள் பிஃபார்ம், டிஃபார்ம் பட்டம் எந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தது என்பதை உறுதிப்படுத்தவும். எடுத்துக்காட்டு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம். பல்கலைக்கழக வலைதளத்தை பார்க்கவும். மேக்ஸிமம் வந்து நம்ம ஆன்லைனில் ட்ரை பண்ணுறதை விட டைரெக்டாக போய் ரெக்வெஸ்ட் கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதற்கான ஆவணங்கள் என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பட்டப்படிப்பு சான்றிதழ்கள், நம்மளோட ஃபார்மசி சர்டிஃபிகேட், அப்புறம் செமஸ்டர் ஆண்டு வாரியான மதிப்பெண் பட்டியல்கள் அனைத்தும், டிரான்ஸ்கிரிப்ட் கோரிக்கை படிவம், ரெக்வெஸ்ட் ஃபார்ம் ஒன்று லெட்டர் மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கணும். அடையாள சான்று, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் அதோட ஜெராக்ஸ் காப்பி, பாஸ்போர்ட் நகல் வெளிநாட்டு மதிப்பீட்டிற்காக இருந்தால், அப்புறம் பணம் செலுத்தியதற்கான சான்று. இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்தோம்னா அவங்க நமக்கு நம்மளோட யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு லிங்க் ஒன்று நம்மளோட மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கை போயிட்டு நம்ம மெயிலேருந்து கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ரெசிப்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நேரில் சென்று அந்த பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவங்க 1 மந்த்லேருந்து ஒரு 1.5 மந்த் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நமக்கு நம்மளோட வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணிடுவாங்க டிரான்ஸ்கிரிப்டை. இப்போ அந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஃபார்மட் லெட்டர் எப்படி இருக்குன்ட்டு நமக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். டிரான்ஸ்கிரிப்ட் லெட்டர் ஃபார்மட் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஃப்ரம்ல உங்கள் நேமு, உங்களோட அட்ரஸ்ஸு, உங்கள் மொபைல் நம்பரு, உங்களோட இமெயில் ஐடி, டேட். டூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபலரா இல்லை கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனா இல்லை ரெஜிஸ்ட்ரா அதை போட்டுட்டு யூனிவர்சிட்டியோட அட்ரஸ் போட்டுக்கோங்க. போட்டு சப்ஜெக்டில் ரெக்வெஸ்ட் ஃபார் இஷ்யூன்ஸ் ஆஃப் அஃபிஷியல் அகடாமிக் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ். டியர் சார், மேடம், I am writing to formally request the issuance of my official academic transcripts from the name of course, Beth, B Pharma, D Pharma mention பண்ணிக்கோங்க. I was a student at your estimated institution from the academic year. அதில் வந்துட்டு அட்மிஷன் டேட், எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அதை போட்டுக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, உங்களோட ஃபார்மசிஸ்ட் ஐடி நம்பரு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ரோல் நம்பரு இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் பி ஃபார்மா டி ஃபார்மா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் அட்மிஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் கிராஜுவேஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஐ ரெக்யூர் நம்பர் ஆஃப் செட்ஸ் ஆஃப் த அஃபிஷியல் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் போட்டு ப்ளீஸ் ஃபைண்ட் த ஃபாலோயிங் செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ்டு ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். இதில் வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன அட்டாச் பண்ணிக்கிங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் ஆல் மார்க் ஷீட், கிரேட் ஷீட்ஸ், ஆல் செமஸ்டர்ஸ் அண்ட் இயர்ஸ், காப்பி ஆஃப் த ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டு அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. காப்பி ஆஃப் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், பாஸ்போர்ட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு அதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கோங்க. டிமாண்ட் டிராஃப்ட்
அப்படி இல்லைன்னா பேமெண்ட் ரிசிப்ட் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்துட்டு இது நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூட தேவையில்லை. இது வரைக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு லெட்டர் ஃபார்ம் எடுத்துக்கிட்டு உங்களோட டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டியது இருக்கும். யூனிவர்சிட்டியில் போயிட்டு இந்த ரெக்வெஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ரெசிப்ட் எடுத்துகிட்டு திரும்ப போயிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டியை விசிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பார்த்துட்டு ஒரு 1 மந்த்லேருந்து 1.5 மந்த் வரைக்கும் டைம் கேட்பாங்க. உங்களோட அட்ரஸுக்கு வந்து உங்களோட டிரான்ஸ்கிரிப்டை வந்து கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த டிரான்ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு டேட்டா ஃப்ளோவுக்கு ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ட் சர்டிஃபிகேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்களோ அந்த காலேஜ் டீட்டெயிலு, ரெகுலேஷனு, ரெஜிஸ்டர் நம்பரு, அப்புறம் மந்த் அண்ட் இயர்ஸு, எப்போ கம்ப்ளீட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட செமஸ்டர் டீட்டெயிலு ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து லாஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் உங்களோட சப்ஜெக்ட் வைஸாக எல்லாமே இதில் என்ட்ரு பண்ணி உங்களோட மார்க்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு என்னென்ன இயரில் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்டாம்ப் வச்சு சீல் போட்டு சைன் பண்ணி என்ட்ரி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம டேட்டா ஃப்ளோவுக்கு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்கிரிப்டுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோக்கு ஒரு ஃபீஸும் பிஃபார்முக்கு ஒரு ஃபீஸும் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000லேருந்து 4000க்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன்.